சார் இப்போ வந்து கடலூரில் அடுத்த மாதம் வந்து விஜய் வந்து மீனவர்களை திரட்டி ஒரு போராட்டத்தில் கலந்துருந்தா தகவல் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ விஜய் களத்துக்காக வந்து மக்களுக்காக போராட்டம் நடத்துறதா இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? பிசிக்கு அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அரசியல் கட்சிகள் பல்வேறு களங்களில் போராடுவது அவசியமானது. ஆக மீனவர்களுடைய பிரச்சனையை அவர் கையில் எடுக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மதுவிலக்கு பிரச்சனை இல்லை. பிசிகாவுடைய அடுத்த கட்டமாக இப்போ ஏற்கனவே மாநாடு நடத்தி மதுவிலக்கு எதிராக மாநாடு நடத்துறீங்க. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம்? பிசிகா சார்பாக என்ன முன்னெடுக்க? அது ஒரு மாநாட்டு தீர்மானத்தின் மூலம் நிறைவேற்றக்கூடிய பிரச்சனை அல்ல. தொடர் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு மாநிலத்தில் மட்டும் நிறைவேற்றிவிடக்கூடிய பிரச்சனையும் அல்ல. இந்திய அளவிலும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதனையொட்டி நாங்கள் மகளிர் குழுக்களை நியமிப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்கனவே எடுத்திருக்கிறோம். அந்த மகளிர் குழுக்களின் மூலமாக மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சார பணிகளை மேற்கொள்வதுதான் எங்களின் அடுத்த கட்ட செயல் திட்டமாகும். சார், இந்திய எதிர்ப்பை பற்றி யாரும் வந்து வீணாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்திய எதிர்ப்பை பற்றி திமுகவினரும் சொல்லி தோழமை கட்சியில் வீணாக பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்தி திணிப்பை எதிர்த்து போராடுவது தான் எங்களுடைய நிலைப்பாடு, திமுகவின் நிலைப்பாடு, திமுக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளின் நிலைப்பாடு. ஆகவே அதை அவர் கூட்டணி கட்சிகளுக்கு சொன்னதாக நான் கருதவில்லை. தமிழ்நாட்டில் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாஜகவினருக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கலாம் என்று கருதுகிறேன். சார், இந்த தொகுதி மறுவரை சார்பாக தென்னிந்திய மாநிலங்களில் முதல்வர் ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்க போறாரு அப்படின்னு தகவல் இருக்கு. அதுக்கு திமுகவுடைய கூட்டணிக்கு சேரக்கூடிய விசிகா எந்த அளவுக்கு இருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம்? இல்லை அதாவது மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட மாநில முதல்வர்களை சந்திக்கிறதா? அனைத்து கட்சி கூட்டத்திலேயே இந்த கோரிக்கையை நாங்கள் எழுப்பினோம், முன்வைத்தோம். தென்னிந்திய அளவில் அனைத்து மாநில முதல்வர்களையும் மற்ற தோழமை கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். முதல்வர் இன்றைக்கு அந்த பெரும் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்குவோம்.